செல்லம்மா சீரியல்ல மேகா போட்ட பிளான் படியே மாணிக்கும் சித்தார்த்தோட முக அம்சம் கொண்ட மாஸ்க் ஒன்று செஞ்சு அதான் மாணிக்கம் போட்டுக்கிறான். மேகாவும் மாணிக்கத்துக்கிட்ட, மாணிக்கம் இனிமேல் நீ மாணிக்கம் கிடையாது, சித்தார்த்தை எங்கேயாவது கடத்தி வச்சுட்டு உனக்கு பதிலாக நீ அந்த வீட்டுக்கு போய் செல்லம்மா கழுத்துல தாலி கட்டிடு அப்படின்னு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. எல்லாருக்காக பொம்மை வாங்க வந்த சித்தார்த் வாங்கின பொம்மையெல்லாம் கார்ல வச்சுட்டு வரேன்னு போக அங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டே வந்த மாணிக்கம் சித்தார்த்தை அடிச்சு போட்டு அந்த ட்ரெஸ்ஸை அவர் மாட்டிக்கிட்டு சித்து மாதிரியே மலர் கிட்ட பேசுறாரு. மலரும் சித்தார்த்தம் பேசுறாங்கன்னு நம்பி அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போலான்னு பொம்மையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. மேகா ஒரிஜினல் சித்தார்த்தை தூக்கிட்டு ஒரு குடோன்ல போய் கட்டி போட்டுறாங்க. சித்து, நான் உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சேன், இதுக்கேற்ற மாதிரி நீயும் வசமா மாட்டிக்கிட்ட. இப்போ உன் உருவத்துல மாணிக்கம் தான் செல்லம்மா கழுத்துல தாலி கட்ட போறான், இங்கேயே கடந்து சாவு, என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு இதான் உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறாங்க. மாணிக்கமும் சித்தார்த் மாதிரி வீட்டுக்குள்ள போய் செல்லம்மா கிட்ட பேச போறப்போ, செல்லம்மா என்ன சார் நீங்க மலர் கேட்டான்னு பொம்மை வாங்கி கொடுக்க போயிட்டீங்க, நேரம் ஆகுதுல சார், நீங்க இங்க இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல மாணிக்கமும், இல்ல மலர் ஆசைப்பட்டு கேட்டா அதனால தான் வாங்கி கொடுத்தேன், வர வழியில நானும் மலரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமா, த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செல்லம்மாவே நம்ப வச்சிடுறாரு. ரூமுக்கு போன மாணிக்கம் எல்லாரும் நம்மள சித்துன்னு நம்பிட்டாங்க, இதை வச்சே செல்லம்மா கழுத்துல நம்ம தாலி கட்டிடணும், அதுக்கப்புறம் செல்லம்மா நினைச்சாலும் நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போக முடியாது, செல்லம்மா என்கிட்டயே சொல்றாளா மாணிக்கத்துக்காக உங்க உயிருக்கு ஆபத்துன்னு, அடியே அவனை அடிச்சு போட்டு குடோன்ல கட்டி வச்சிருக்கோம், அவனால இங்க வரக்கூட முடியாது, என்ன அப்படி பேசுறீங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு நினைக்கிறாரு. வாசுதேவன் சித்தார்த் கிட்ட பேசணும்னு ரூம் கதவை தட்டி, சித்து நம்ம வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடுப்பா, அவசரமா டெக்கரேஷன் ஒர்க் பண்ணணும் கூடுன்னு சொல்ல மாணிக்கத்துக்கு பயம் வந்துடுது. சித்தார்த்தோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் தானே ஃபோன் திறக்கும், உங்களுக்கு செட் ஆகாது, என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பா என் ஃபோனில் சென்சார் ப்ராப்ளம் போல, அதனால தான் வேலை செய்ய மாட்டேங்குது, என்கிட்ட நம்பர் இல்லைப்பான்னு சொல்லிடுறாரு. வாசுதேவனும் என்ன சித்து உன் குரல் மாறி இருக்கு என்னாச்சுன்னு கேட்க, இல்லைப்பா மலர் கூட வரவே இல்லை, ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அதனால தான் வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறான். என்ன சித்து ஏசி இவ்வளோ ஃபுல்லாக வச்சிருக்கா, ஆனால் உனக்கு இப்படி வேர்க்குது, இப்போ நான் உனக்கு கட்சி எடுத்து தொடச்சி ஒரு ரன் பண்ணுறப்போ மாணிக்கம் அவரோட கையை தடுத்து, வேணாப்பா இங்கே ஏன்பா துடைக்கிறீங்க, நானே பார்த்துக்கிறேன்ப்பான்னு அங்கேருந்து வாசுதேவன் கிட்ட பேசி சமாளிச்சு அனுப்பிடுறேன். இதான் என்னை எப்படி சொல்ல நடந்தது.